மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த வேப்பங்குளத்தில் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மருதூர் அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் உரிய அனுமதியின்றி புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டதாகவும் நீர்பிடிப்பு பகுதியில் இருப்பதாகவும் கூறி வேப்பங்குளத்தைச் சேர்ந்த லிங்குசாமி என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட கோயிலை அகற்றுமாறு உத்தரவிட்டது. இதையடுத்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று வருவாய்த்துறையினர், நில அளவைத்துறையைச் சார்ந்த அலுவலர்கள் ஏராளமானோர் சென்றனர். அப்பொழுது அதிகாரிகளை வழிமறித்த கிராமத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சம்பவ இடத்திற்கு சென்ற கள்ளக்குடி வட்டாட்சியர் செந்தாமரை சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டக்காரர்களை கலைந்து போக செய்தனர். ஆனால் விரைவில் கோயில் அகற்றப்படும் என அதிகாரிகள் சார்பில் கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று அம்மன் கோயிலை இடிப்பதற்கு ஜேசிபி வந்திறங்கியது. இதனை பார்த்து கதிகலங்கி போனவர்கள் ஊராரை ஓலமிட்டு அழைத்தனர். உடனடியாக கோயில் முன்பு கிராமத்தினர் கூடியதால் ஜேசிபி ஊழியர்கள் செய்வதறியாது திகைத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். அப்பொழுது பெண்கள் சிலர் கோயிலுக்குள் சென்று கதவை உட்பக்கமாக பூட்டிக் கொண்டும் ஒரு சிலர் வெளியில் சாமியாடியபடியும் இருந்தனர். மேலும் இளைஞர்கள், சிறுவர்கள் ஒரு சிலர் கோயிலின் மேற்கூரை மீது ஏறி நின்று பெட்ரோலை உடல் மீது ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் அந்த இடமே கலவரமாய் காட்சியளித்தது. இதை பார்த்த காவல்துறையினர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்களை பிடித்து அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றினர். அதோடு கோயிலின் இரும்பு கேட்டை கடப்பாறை கம்பியால் அடித்து உதைத்த போலீசார் பெண் பக்தர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து பிடித்து வெளியே தள்ளினர். கோவில் இடிக்கப்படுவதால் பெண் பக்தர்கள் நாக்கில் சூடன் ஏற்றியவாறு ஆங்காரத்துடன் சாமியாடியதால் காவல்துறையினர் ஒருவித அச்சத்துடனேயே பணியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த போராட்டம் ஓரளவு ஓய்ந்த நிலையில் பொக்லைன் மூலம் கோயில் இடித்து தள்ளப்பட்டது. தங்கள் கண்முன்பே இஷ்ட தெய்வத்தின் கோயில் தரைமட்டமாக்கப்பட்டதை எண்ணி வேப்பங்குளத்து பகுதி மக்கள் வேதனையின் உச்சத்துக்கே சென்றனர்.